இங்கே விஜய் மனோஜ் மேலே சரியான கடுப்பில் உட்காந்துட்ருக்காங்க. இந்த மாதிரி நான் வந்து உனக்கு வசதியான இடத்துல பொண்ணு பார்த்து கல்யாணம் பண்ணி வைக்கலாம்னு நினைக்கிறேன், ஆனால் இவன் இந்த ரோகிணி பின்னாடி சுற்றுறானா அப்படின்னு கடுப்பில் இருக்கிறாங்க. இங்கே மீனாவும் ஸ்ருதியும் ஆகா இனிமேல் மனோஜ் வந்தாருன்னா அவ்வளோதான், இனிமேல் என்ன நடக்க போகுதுன்னு தெரியலையே அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருக்கும்போதே மனோஜ் வீட்டுக்குள்ளே என்ட்ரி ஆகிறாரு. மனோஜை பார்த்தோன்னா விஜயாவுக்கு சரியான கடுப்பு. என்னம்மா ஒரு மாதிரி இருக்கீங்க, ரொம்ப ஹீட்டாக இருக்கா, அதனால தான் ஒரு மாதிரி இருக்கீங்களா? மீனா எங்கள் அம்மாவுக்கு மோர் கொண்டு கொடு அப்படிங்கும்போது ஒரு நாளும் மனோஜில் கேட்காத இந்த மீனா மோரை கொண்டு அத்தை இதை குடிங்க அப்படிங்கிறாங்க. முதல்ல டேபிளில் வை அப்படிங்கிறாங்க. இங்கே ஸ்ருதி சிரிக்கிறாங்க. ஏன் 2 பேரும் நக்கலாக சிரிக்கிறாங்க அப்படின்னு சொல்லி மனோஜ் பார்க்குறாரு. இங்கே விஜயா முத்து கால் பண்ணுறாரு. எங்கடா இருக்க அப்படிங்கிறாங்க. ஏமா நான் வீட்டு பக்கத்தில் வந்துட்டுருக்கேன் அப்படிங்கிறாங்க. சீக்கிரம் வீட்டுக்கு வாடா அப்படிங்கிறாங்க. இங்கே அண்ணாமலைக்கு ஃபோன் பண்ணி ஏங்க வாக்கிங் போயிட்டு வந்துட்டீங்களா என்ன அப்படிங்கிறாங்க. விஜயா 5 நிமிஷத்தில் வீட்டில் இருப்பேன் அப்படிங்கிறாங்க. சீக்கிரம் வாங்குங்க ஒரு கதை இருக்குது அப்படிங்கும்போது ஏம்மா என்ன கதமாக இருக்குது என்கிட்ட முதல்ல சொல்லுங்கள் அப்படிங்கும்போது மனோஜ் நீ முதல்ல அமைதியாரு அப்படிங்கிறாங்க. ஏம்மா எதுன்னு சொல்லுங்கம்மா, எதுனாலும் நான் உங்கள்கிட்ட சொல்லாமல் நான் செய்வேனா, அதே மாதிரி நீங்களும் என்கிட்ட சொல்லிட்டு தானம்மா செய்வீங்க, நீங்கள் என்னம்மா புதுசாக முத்துக்கும் அப்பாவுக்கும் ஃபோன் பண்ணிகிட்ருக்கீங்க அப்படிங்கும்போது ஆமாடா இந்த வீட்டில் எல்லாமே புதுசு புதுசாக தான் நடக்கு, அதான் எனக்கு கடுப்பாகுது அப்படிங்கிறாங்க. என்னம்மா நடக்குது, இந்த முத்து மீனா ஓவராக பண்ணுறாங்களாம்மா, மாடியில் வந்து வீடு கட்டணுன்னாங்க, இந்த வீட்டை ஆட்டை போட நினைக்காங்களா, இப்படி தான்மா அவங்களாம் இங்கே இருக்குது சரியே கிடையாது, அப்பா வரட்டும் முத்து மீனா அந்த வீட்டை விட்டே அனுப்பிவிட்ருங்க அப்படின்னோடனே மீனா வந்து சுருதியை பார்க்குறாங்க, சுருதி மீனாவை பார்க்குறாங்க. அப்போ சுருதி சொல்கிறாங்க மனோஜ் இந்த வீட்டை விட்டு போகிறதுக்கு தான் அவங்க கோபமாக இருக்காங்கன்னு நினைக்கிங்களா அவங்க அம்மா அப்படிங்கிறாங்க. பிறகு என்ன எங்கள் அம்மா என் மேலே கோபமாக இருக்க போகிறாங்க, நான் தான் எங்கள் அம்மாட்ட சொல்லாமல் எதுவுமே செய்ய மாட்டேறேன், ஆனால் அந்த முத்து மீனா அப்படி கிடையாது, அவங்க சௌரியத்துக்கு தான் செய்வாங்க, மாடியில் ரூம் கட்டுறது எங்கள் அம்மாவுக்கு பிடிக்கவே இல்லை, இதில் வந்து இங்கே கூட ஒரு ரூம் கட்டுறாங்களாம், எங்கள் அம்மாவுக்கு பிடிக்குமா, அதான் ரொம்ப கடுப்பாயிட்டு போலுக்கு, நான் கூட நேற்று சொன்னோம்மா இந்த மாடியிலலாம் வந்து ரூம் கட்டுறது தேவையில்லாத வேலை, இந்த காலிலே இருந்துட்டு போங்க, உங்களுக்கு இருக்க பிடிக்கலன்னா வெளியே போங்கன்னு நான் சொன்னேன் அப்படிங்கிறாங்க. அனுப்பிட வேண்டியதான் வெளியே அப்படிங்கிறாங்க. ஆமாம்மா அந்த 2 பேர் வெளியே அனுப்பி தான் ஆகணும் அப்படின்னோன்னா மீனா சிரிக்கிறாங்க. பார்த்தீங்களாம்மா நீங்கள் இவ்வளோ சொல்கிறீங்க, மீனா அவ்வளோ நக்கலாக சிரிக்கிறா அப்படிங்கும்போது டேய் கொஞ்சம் அமைதியாடுறா அப்படிங்கும்போது முத்து வந்துடுறாங்க. என்னம்மா எதுக்குமா ஃபோன் பண்ணீங்க அப்படிங்கிறாங்க. உங்கள் அப்பா எங்கே வராருன்னு கேள்டா அப்படிங்கும்போது அப்பா அப்படிங்கும்போது நான் வாசலில் தானே இருக்கேன் அப்படிங்கும்போது உள்ள வாப்பா அப்படிங்கிறாங்க. அதனால் என்ன வச்சியா அவசர அவசரமாக ஃபோன் பண்ணேன், என்னையும் வர சொல்லியிருக்கேன் முத்தையும் வர சொல்லியிருக்கேன், இங்கே மனோஜ் வந்திருக்கான், ரோகிணி இல்லை சுருதியும் மீனாவும் இருக்காங்க, என்ன என்ன நடக்குது அப்படிங்கிறாங்க. ஏங்க அந்த ரோகிணி ஏங்க அந்த வீட்டுக்கு வரணும் அப்படிங்கும்போது இங்கே வர விஜயா இன்றைக்கி காலையில் கூட ரோகிணியோட அம்மா வந்து என்கிட்ட பேசினாங்க, என் மோவா பண்ணது தப்பு தான், நீங்கள் பெரிய எல்லாம் மன்னிச்சு ஏற்றுக்கிடணும், அவள் மாசமாக இருக்கா, நாளுக்கு நாள் அவள் சங்கடப்படுவா, எப்படி பிள்ளைய பாப்பா வைப்பா, அதனால் நீங்கள் என்ன செய்யுங்க அவளை உங்கள் வீட்டோட சேர்த்துக்கோங்க வச்சுக்கோங்கன்னு இருந்து என்கிட்ட பேசினாங்க அப்படிங்கும்போது நீங்கள் அதுக்கு என்ன சொன்னீங்க அப்படிங்கும்போது நான் என்ன சொல்ல முடியும், மனோஜ் தான் இதை சொல்லணும்னு சொன்னேன் அப்படிங்கிறாங்க. மனோஜ் சேர்த்து வாழ்ந்துருவாங்க அப்படிங்கும்போது என்னம்மா சொல்லிக்கிட்டு இருக்கீங்க, நான் ஏம்மா ரோகிணி கூட சேர்ந்து வாழ போகிறேன், அவளுக்கு எனக்கு சம்மந்தம் கிடையாது அப்படிங்கிறாங்க. என்னதுடா உனக்கு சம்மந்தம் கிடையாதா அப்படின்னு சொல்லி விஜயா டபார்னு கோவத்தில் காலை வச்சு மனோஜை ஒரே கடாசு தாங்க. மனோஜ் சோவாவில் உருண்டு போத்துன்னு விழுவுதாரு. அம்மா அப்படிங்கிறான். அம்மாவா கூப்பிட்றாது அவ்வளோதான் அப்படிங்கிறாங்க. உடனே என்ன விஜயா எனக்கு ஒன்றும் புரியலை, என்ன இப்படி பண்ணிகிட்டு இருக்க அப்படிங்கிறாங்க. வயசுக்கு மூத்த பையன் நீ என்ன எப்படி பண்ணிகிட்டு இருக்க அப்படிங்க. ஏங்க அவன் வந்து பெரிய பையன் மாதிரி எங்க பண்ணுறான் அப்படிங்க. என்ன வச்சியா எல்லா நேரமும் மனோஜுக்கு தான் சப்போர்ட் பண்ணுவேன், மனோஜ் இந்த வீட்டில் நிறைய படிச்சிருக்கான், பெரிய பிஸ்னஸ் மேன், அவனை மாதிரி ஆள் உண்டுமா அப்படி இப்படிம்மா இப்போ என்ன மனோஜுக்கு எதிராகவே பேசுகிற அப்படிங்கும்போது ஏங்க இந்த மனோஜ் சரியே இல்லைங்க, மனோஜை நம்பிங்க நான் வந்து ஒவ்வொரு பொண்ணாக பார்த்தேங்க, மலேசியாவிலேருந்து அங்கேருந்து இங்கேருந்து ஒவ்வொரு பொண்ணாக பார்த்தேன், ஆனால் இந்த மனோஜ் இன்னும் இந்த ரோகிணி பேரில் தான் சுற்றிட்டு இருக்கான் அப்படிங்கும்போது டேய் மனோஜ் என்னடா அம்மா சொல்கிறா அப்படிங்கும்போது எப்பா இந்த மீனாவும் சுருதியும் ஏதோ இல்லாத முள்ளாத சொல்லியிருப்பாங்கன்னு நினைக்கேன், இல்லை இந்த முத்து மீனா இல்லாத பிள்ளாத சொல்லியிருப்பாங்கன்னு நினைக்கேன், அவங்க பண்ணுறதெல்லாம் பார்க்கும்போது அப்படி தான் தெரியுது அப்படிங்கும்போது முத்து என்னடா நீனும் ரோகிணியும் பேசுகிறத இல்லாத பிள்ளாத நாங்கள் சொல்லுதாமாங்க அப்படிங்கும்போது பிறகு என்னடா நான் எங்கடா ரோகிணி கூட பேசுகிறேன், நீ தான் இல்லாத பிள்ளாத சொல்லியிருப்பா, முன்னாடி சொல்லியிருப்பா, இல்லைன்னா சுருதி சொல்லியிருப்பா, நான்லாம் வந்து ரோகிணி பின்னாடி லாந்தவே இல்லை அப்படிங்கும்போது மனோஜ் உன் ரீலு அந்து போச்சு, இன்னும் ரீல் நீ சுற்றவே முடியாது அப்படிங்கிறாரு முத்து. உன்னை என்ன பண்ண சொல்கிறாங்க எனக்கு ஒன்றும் புரியலை அப்படிங்கும்போதப்பா இதை நீ பாருப்பா அப்படின்னு சொல்லி செல்ல காமிக்காங்க. இதை பார்த்துட்டு அண்ணாமலை சரியான கடுப்பாகிறாங்க. டேய் மனோஜ் இன்னும் நீ திருந்துலையாடா, இன்னும் திருந்த மாட்டியா, ஒழுங்கு மரியாதையாக ரோகிணி கூட வாழுதா இருந்தால் வாழு, மாதமாக இருக்க பிள்ளை ஏன்டா சங்கடப்படுத்து அப்படிங்கும்போது ஏங்க என்னங்க பேசிகிட்டு இருக்கீங்க, அவனுக்கும் இந்த ரோகிணிக்கும் சம்மந்தம்லன்னு போகணுங்க அப்படிங்க. எப்படி சம்மந்தம்லாம் போகும் விஜயா, அந்த பிள்ளை மாதமாக இருக்குது, இவன் ஏன் பிள்ளை இல்லைன்னு சொல்லிவிட்டு அந்த பிள்ளை கூட சுற்றுறதும் கிறிஸ்தை பார்த்துக்கிறதும் வைக்கிறதும் பார்க்கும்போது எப்படி தெரியுது,
நம்மளுக்கு வேறு மாதிரி தெரியுதா? அந்த வீட்டில் ஒரு ஆள் மாதிரி தானே தெரியுது. அந்த பிள்ளைக்கு நான் தான் அப்பன்ன மாதிரி தானே நினைக்கிறான். இதில் நீ எப்படி நீ வந்து வேறு கல்யாணம் பண்ணி வைப்ப அப்படிங்கும்போது விஜயா ஒன்றும் ஓடாமல் அப்படியே தலையில் கை வச்சு சொரிஞ்சுக்கிட்டு அப்படியே உட்காடுறாங்க. விஜயா அப்படிங்கும்போது அம்மா அப்படிங்கிறாங்க. மனோஜ் நீலாம் என்ன அம்மான்னு கூப்பிட்றாத, கடுப்பாயிரும். ஏங்க மனோஜ் பெரிய இவனையும் சுற்றிக்கிட்டு இருக்கால, அவள் வேறவனையாக பிடிச்சிக்க வேண்டியதான் அப்படிங்கும்போது விஜய் என்ன பேசிகிட்டு இருக்க? மனோஜ் தானே அவன் புருஷன், மனோஜ் தானே வேணும்னு நினைப்பா, நீ என்ன இப்படி பேசிகிட்டு இருக்க அப்படிங்கும்போது இல்லைங்க மனோஜ் வேறில் சுற்றலை, மனோஜ் முன்னாடி வெறும் பயிலாக கிடந்தான், அப்போ போனா கண்டிப்பாக போயிருப்பான். இப்போ மனோஜ் பேரில் பெரிய ஃபர்னிச்சர் கடை இருக்குல்ல, அதில் நல்லா சம்பாதிக்கிறான் வைக்கிறான், பிஸ்னஸில் அவன் நாளைக்கு பெரிய ஆளாயிருவான்னு சொல்லிட்டு தான் அந்த ரோகிணி விடவே மாட்டாங்க அப்படிங்கிறாங்க. இதை கேட்ட முத்து ஒரு காலமும் நம்மால் வந்து பெரிய ஆள் ஆக போகிறது இல்லை, பேராசை மட்டுமே பட்டுக்கொண்டு இருப்பார். அந்த கடையே குறிப்பிட்ட நாட்களில் அடைத்தாலும் அடைக்க வாய்ப்புகள் இருக்கிறது. ஏனென்று சொன்னால் அங்கே வந்து யாருக்குமே சம்பளம் கொடுக்கல, ஒன்றும் கொடுக்கல அப்படின்னு சொல்லி சுத்த தமிழில் பேசுகிறாங்க. உடனே டேய் நீ தமிழ் இப்போ சுத்த தமிழில் நான் பேசணுன்னு கேட்டேனா அப்படிங்கும்போதேம்மா இதுதான் உள்ள நிலை, அங்கே யாருக்கும் ஒழுங்காக சம்பளம் கொடுக்கல அப்படிங்க. உனக்கு தெரியுமாடா நான் சம்பளம்லாம் கொடுத்துட்டேன் அப்படிங்கும்போது எப்படி வந்துச்சு பணம் உனக்கு, எப்படியோ வந்துச்சு பணம் கொடுத்துட்டேன் அப்படிங்கும்போது எப்போ ரோகிணிக்கு கொடுக்க 5 லட்சம் எப்படி வந்துச்சுன்னு தெரில, இப்போ சம்பளம் கொடுத்துட்டாங்க அந்த பணம் எப்படி வந்துச்சுன்னு தெரில, என்னெல்லாமோ நடக்கு அப்படிங்கும்போது சுற்றி சொல்கிறாங்க. அந்த தேவிகா கொடுத்துருப்பாங்களோ மீனா பணம் அப்படிங்கும்போது தெரியல, தேவிகாட்ட கேட்டால் தான் தெரியும் அப்படிங்கும்போது என்கிட்ட தான் ஃபோன் நம்பர் இருக்குல்ல நான் கேட்குறேன் அப்படின்னு சொல்லி தேவிகாவுக்கு சுருதி கால் பண்ணுறாங்க. நான் சுருதி பேசுகிறேன் அப்படிங்கிறாங்க. எந்த சுருதி அப்படிங்கிறாங்க. ரெஸ்டாரண்ட் வச்சுருக்கோம்ல உங்கள் கடைக்கு கூட, எங்கள் கடைக்கு கூட நீங்கள் வந்தீங்க, சாப்பாடு கூட நான் ரெடி பண்ணி தந்தேன், டெக்கரேஷன் வேலைக்கெலாம் நான் ரெடி பண்ணி தந்தேன் அப்படிங்க. ஆமாம் அப்படிங்கிறாங்க. மனோஜுக்கு நீங்கள் எதுவும் செலவுக்கு எதுவும் பணம் கொடுத்தீங்களா அப்படிங்கும்போது ஆஹா தெரிஞ்சிருச்சு போலையே அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு யார் சொன்னது, மாப்பிள்ளை தான் சொன்னாங்களா அப்படி, மாப்பிள்ளை சொன்னாங்களா, இல்லை மனோஜ் தம்பி சொன்னாங்களா அப்படின்னு கேட்குறாங்க. ஆமாம் அதான் கேட்குறேன் அப்படிங்கிறேன். ஆமாம் நான் தான் கொடுத்தேன், ஒரு 10 லட்சம் கொடுத்தேன், பிஸ்னஸுக்கு தேவைன்னு சொன்னார் அதான் கொடுத்தேன் அப்படிங்கிறாங்க. அப்படியா சரி பிஸ்னஸுக்கு மட்டும்தான் கொடுத்தீங்களா அப்படிங்கிறாங்க. இல்லை ஒரு மூத்த பஞ்சாதிக்கு பணம் கொடுக்கணும், அதுக்கு ஒரு 5 லட்சம் வேணும், பிஸ்னஸுக்கு ஒரு 5 லட்சம் வேணும்னாரு அதான் கொடுத்தேன் அப்படிங்கிறாங்க. சுருதி தேவிகா சொல்லிடுறாங்க. சொன்னோன்னே சுருதி வந்து மீனாட்ட சொல்கிறாங்க. மீனா அந்த தேவிகாட்ட தான் மனோஜ் 10 லட்சம் வாங்கியிருக்காரு, அவர் ஃப்ரெண்டுகிட்ட யாரும் வாங்கலை, ஒருவேளை அவங்க தான் அவங்க ஃப்ரெண்டாக இருப்பாங்களோ அப்படிங்கும்போது தெரியலையே அப்படின்ட்டு இருக்கும்போது அத்தை மனோஜுக்கு எப்படி பணம் வந்துச்சுன்னு நம்ம எல்லாருமே யோசிச்சுட்டு இருந்தோம்ல, தேவிகான்னு ஒருத்தவங்க தான் கொடுத்துருக்காங்க, அவங்க சுருதிக்கும் எனக்கும் நல்லாவே தெரிஞ்சவங்க தான், அவங்க கல்யாணத்துக்கு கூட நாங்கள் தான் வந்து எல்லா வேலையும் பார்த்தோம் அப்படிங்கிறாங்க. இதை கேட்டால் மனோஜ் கிட்டுக்கிட்டுன்னு ஆடுதாரு. ஆஹா எல்லா விஷயமும் தெரிஞ்சிடும் போலையே, இவங்க வேறு ரோகிணிகிட்ட நல்லாவே பேசுவாங்களே, இவங்க வேறு ரோகிணிகிட்ட போய் எனக்கு கல்யாணம் ஆயிடுச்சு வச்சிருச்சுன்னு சொன்னால் அவ்வளோதான் முடிஞ்சே போச்சு, வேறு என்ன சொன்னாங்க அப்படிங்கிறாங்க. மனோஜ் வேறு ஒன்றும் சொல்லலை, இன்னும் 10 லட்சம் நீங்கள் வாங்க போகிறீங்கன்னு மட்டும் சொன்னாங்க அப்படிங்கிறாங்க. நான் எதுவும் கேட்கலையே வைக்கலையே அப்படிங்கிறாங்க. சும்மா தான் சொன்னேன் ஆண்டி, இந்த மனோஜை நம்பாதீங்க, உங்கள்கிட்ட சொல்கிறது எல்லாமே பொய் தான், இந்த மனோஜை வந்து நீங்கள் ரொம்பவே நம்புகிறீங்க, வேணாலும் பாருங்கள் ரோகிணி தான் பெருசு, நீங்கள் வேண்டவே வேண்டான்னு போயிட்டே இருக்க போகிறாங்க, அன்னைக்கு தெரியும் அப்படிங்கும்போது டேய் மனோஜ் இந்த சுருதி சொல்கிறது மாதிரி தான் நடக்க போறியா அப்படிங்கும்போது இல்லைம்மா அப்படி பண்ணவே மாட்டோம்மா அப்படிங்கும்போது டேய் உன் மேலே எனக்கு நம்பிக்கையே இல்லைடா, முதல்ல இந்த முத்து மீனா மேலே தான் எனக்கு நம்பிக்கையே இல்லாமல் இருந்துச்சு, ஆனால் அவங்க நான் சொன்ன உடனே நீ எங்கே போகிற வாரன்னு மீனாவும் சுருதியும் பார்க்குறாங்க, முத்து நான் சொல்லாமே செய்கிறான், அவங்க தாண்டா என் பிள்ளைய நான் சொன்னோன்னே செய்தாங்க, அவங்க தான் இந்த வீட்டில் உள்ளவங்க, இந்த வீட்டில் இருக்கவங்க எல்லோரும் நல்லாருன்னு நினைக்காங்க, நீ அப்படி இல்லை, நீ அந்த ரோகிணி பின்னாடியே சுற்றிக்கிட்டு இருக்க, லாய்க்கப்படாது, ஏங்க இனிமேல் ஒரு நிமிஷம் கூட கடையை நடத்தக்கூடாதுங்க அப்படிங்கிற. அது எப்படிம்மா கடை என் பேரில் இருக்குண்ணா அப்படி நான் தான் நடத்துவேன். என்னது உன் பேரில் இருக்கா கடை, உங்கள் அப்பா பணம் தந்த விதத்தில் பணம் தந்தது தான் நடந்துச்சு, உன் பொண்டாட்டி ரோகிணியோ நீனோ இது பண்ணலை, ரோகிணி தான் வேணும்னா போயிட்டே இரு சரியா, இந்த கடையை வந்து நடத்தக்கூடாது அப்படிங்கிறாங்கம்மா. ரோகிணிலாம் எனக்கு வேண்டாம், கடையை நான் நடத்த போகிறேன் அப்படிங்கும்போதே ஒன்றையும் நான் நம்ப தயாராக இல்லை, நீ வேறு பொண்ணு பாருன்னு சொல்லிக்கிட்டு அந்த ரோகிணி கூட சேர்ந்து ஐஸ்கிரீம் பார்லர் போய் ஐஸ்கிரீம் சாப்பிட்டுருக்க, அந்த கிறிஸுக்கும் ஊட்டி விட்டுக்கிட்டு இருக்க, நாளைக்கு எனக்கே அல்வா ஊட்ட மாட்டேன்னு என்னடா நிச்சயம், அதனால் லாய்க்கப்படாது, கடை என்னமோ சாவி வாங்கிட்டு இருக்கக்கூடாது, டே முத்து கடை சாவி முதல்ல வாங்கு அப்படிங்கும்போது இல்லைம்மா நான் கொடுக்க மாட்டேன் அப்படிங்கும்போது டேய் முத்தை பற்றி உனக்கு தெரியும், நான் சொன்னோம்னா என்ன வேணாலும் பண்ணி உன்கிட்ட சாவி வாங்க முடியும், ஒழுங்கு மரியாதை சாவியை கொடு, இன்னும் கடையை முத்து தான் நடத்துவான் அப்படிங்கும்போது முத்து சொல்கிறார். ஏம்மா இவன் கடையை ஒரு நாள் நடத்தணும்னு ஆசைப்பட்டதும் இல்லை வச்சதும் இல்லை, எனக்கு வந்து ட்ராவலர்ஸ் இருக்குது அதை நடத்துறது எனக்கு பெரும்பாடு அப்படிங்கும்போது டேய் உன்னால் முடியும்டா, மீனாவும் நீனும் எல்லாம் நாமோ பண்ணியிருக்கீங்க, இதெல்லாம் பண்ணது பெரிய விஷயம் இல்லை, மனோஜ் சரியாயிட்டானா சரியாயிருவானா அப்படிங்கிற வரைக்கும் நீ தான் வச்சுருக்கணும், சாய் வச்சுக்க அப்படிங்கும்போது அண்ணாமலை சொல்கிறாங்க. முத்து இன்றைக்கி தான் உங்கள் அம்மா நல்ல ஒரு முடிவு எடுத்திருக்கா, கடையை நியாயப்படி இந்த வீட்டை பார்க்க உனக்கு தான் தந்திருக்கணும், தரலை,
சரி அவன் வந்து இந்த மீனா பிள்ளைய கல்யாணம் பண்ணி நல்ல மாதிரி வச்சுப்பானேன்னு சொல்லி தான் பணத்தையே கொடுத்தேன். கடைசியில் இந்த மாதிரிலாம் வேலை பார்ப்போம்னு எனக்கு தெரியாது. அதனால் நீ சாவி வாங்கிக்க அப்படிங்கும்போது குடுறா சாவி அப்படிங்கிறாங்க. இங்கே மனோஜுக்கு ஒன்றுமே விடலை. முத்துக்கிட்ட போயும் வாங்கி கொடுத்துட்டாங்களே, என் கடை போச்சே. இதை வந்து பிளான் பண்ணி தான் அந்த முத்து மீனாவை சுருதியும் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லி நினைக்காங்க. மனோஜ் இனிமேல் நீ எங்கேனாலும் போ, அந்த ரோகிணி உன்னை தேடியே வரமாட்டா அப்படிங்கும்போது, ஏம்மா நான் ரோகிணியை தேடி போகலாமா, சொன்னால் உங்களுக்கு புரிய மாட்டேங்குது. ரோகிணி தாம்மா ஃபோன் பண்ணா, நீ வந்து நான் சொல்லதெல்லாம் கேட்டால் தான் நான் வந்து உனக்கு எனக்கும் சம்மந்தம்னு பேப்பரில் எழுதுவேன்னு சொன்னா அப்படிங்கிறாங்க. டேய் அவள் சொன்னால் நம்பிடுவேடா அப்படிங்கும்போது, ஏம்மா அவள் அப்படி தான்மா சொன்னான், உனக்கு எனக்கும் சம்மந்தம் இல்லை என்ன அப்படின்னு போகணுன்னா நீ வந்து கிறிஸ்துக்கிட்ட பாசமாக இருக்கணும் அப்படிங்கும்போது, இதெல்லாம் நம்புத மாதிரி இல்லைடா அப்படிங்கும்போது, ஏம்மா நீங்கள் சொல்லதான் நானும் நினைக்கிறேன். டே மனோஜ், கடைச்சாவியை வேணும்னா நீ சரியாக இருந்தால் அம்மா சொன்னால் நான் தரப்போகிறேன். ஆனால் வந்து இந்த கடைச்சாவியை திருப்பி வாங்கணுங்கிறதுக்காக என்னெல்லாமோ பண்ணாத அப்படிங்கும்போது, டே முத்து நீ இப்படி பண்ணுன்னு நினச்சி கூட பார்க்கலடா. நான் என்னெல்லாமோ பண்ணி நான் கடையை டெவலப் பண்ணி வச்சுருக்கேன், நீ மறுபடியும் அதை ஆட்டை போடலான்னு நினைக்கிய அப்படிங்கும்போது அண்ணாமலை சொல்கிறாங்க. டேய் மனோஜ் என்னடா பேசிகிட்டு இருக்கேன், நான் உழைச்சி தந்த ஒட்டுமொத்த பணம் நியாயப்படி நான் 3 பேருக்கும் பங்கை பிரித்து கொடுத்துருக்கணும், நான் கொடுக்கல. சரி மூத்த பையன் இந்த வீட்டை பார்த்துக்கிடுவா வச்சுக்கிடுவேன் அப்படின்னு நினச்சி நான் பண்ணால், நீ வந்து இப்படிலாம் பேசுகிற. ரவியோ முத்தோ வந்து உன் கடையில் பங்கு எதுவும் கேட்கலையே, இன்னை வரைக்கும் ஒத்த ரூபா வந்து அவன் கேட்கல. நீ இந்த வீட்டின் பேரில் 38 லட்ச ரூபா வாங்கியிருக்க, அது போக என்னெல்லாமோ டக்காலிட்டி பண்ணியிருக்க. எல்லாத்தையும் இந்த முத்து மீனாக தான் பார்க்காங்க. நியாயப்படி இந்த கடையே அவனுக்கு தான். 38 லட்ச ரூபாய்க்கு நீ கொடுத்துட்டு அந்த கடையை நீ வேணா வாங்கிக்கா அப்படிங்கிறாங்க. இதை கேட்டால் மனோஜுக்கு ஒன்றும் இல்லை. ஆகா 38 லட்சம் தான் கொடுத்துட்டு வாங்கணுமா அப்படிங்கும்போது விஜயா பார்க்குறாங்க. நம்ம முத்துட்டு வாங்கி கொடுத்துட்டோம், இவர் வேறு எந்த வார்த்தையை சொல்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு, ஏங்க அதெல்லாம் வேண்டாம், மனோஜ் வந்து என்றைக்கு சரின்னு படுதோ அன்றைக்கி வந்து கொடுத்துக்கலாங்க. டேய் மனோஜ், அது வரைக்கும் வீட்டை விட்டு எங்கேயாவது போனேன் அவ்வளோதான், சத்தானாமல் வீட்டில் தான் இருக்க. உனக்கும் ரோகிணிக்கும் சம்மந்தம்னு வந்த உடனே நான் வந்து உனக்கு வேறு கல்யாணம் பண்ணி வைக்க போகிறேன் அப்படிங்கும்போது, விஜயா என்ன பேசிகிட்டு இருக்க, இது 2 மாதம் 3 மாதம் ஆகுதுன்னா அந்த பிள்ளைய வந்து அவள் பெற்று வச்சுட்டு உட்காந்துருப்பா. அப்போ வந்து அப்பவும் நீங்கள் இது பண்ணிகிட்டு இருப்பீங்களா அப்படிங்கும்போது, அது எப்படிங்க அப்படிங்கும்போது, அந்த பிள்ளை சொல்லதெல்லாம் அதான் சொல்லதெல்லாம் பார்க்கும்போது அப்படி தான் தெரியுது. அவங்க அம்மாவும் என்கிட்ட பேசும்போது எனக்கு அப்படி தான் புரியுது. அந்த பிள்ளை சங்கடப்பட்டுறக்கூடாது. அது சங்கடப்படாட்ட எனக்கு என்ன அப்படிங்கும்போது, இங்கே பாரு, பொம்பளை பிள்ளை வாழ்க்கையில் யாருமே ஒரி பண்ணக்கூடாது, நல்லா புரிஞ்சுக்க. இவன் தான் வந்து பண்ணுறது எல்லாம் தப்புன்னு நம்மளுக்கே தெரியுது. இனிமேல் நம்ம எதுக்கு பொறுத்துக்கிட்டு இருக்கணும், பேசாமல் அந்த பிள்ளைய கூட்டி வீட்டுக்கு கொண்டு வந்துடலாம் அப்படிங்கும்போது, ஏங்க நான் இருக்க வரைக்கும் நடக்கவே நடக்காதுங்க. ரோகிணி வந்து இந்த வீட்டுக்குள்ளே வந்தாலும்னா நான் அந்த வீட்டை விட்டு போயிடுவேன் அப்படிங்கிறாங்க. அண்ணாமலை இதை கேட்டு வச்சு, யாரும் வீட்டை விட்டு போக வேண்டாம், சத்தனாமரு என்ன நடக்கட்டும் அப்படிங்கிறாங்க. மனோஜ் ரொம்ப சோகமாக வீட்டில் உட்காந்துருக்காங்க. மீனா கிட்ட முத்து சொல்கிறாங்க. மீனா, எனக்கு வந்து இப்போ பர்னிச்சர் கடையும் பார்க்க வேண்டியிருக்கு, நான் பர்னிச்சர் கடைக்கு போகிறேன். அது போக சாயந்தரம் நான் வந்து ட்ராவலர்ஸுக்கு போயிட்டு நைட்டு 10 மணிக்கு தான் வருவேன், நீ வந்து சாப்பிட்டுரு அப்படிங்கும்போது, இல்லைங்க நீங்கள் முடிஞ்சளவு சீக்கிரம் வாங்க, நீங்கள் வந்த பிறகு தான் சாப்பிடுவேன் அப்படிங்கிறாங்க. இங்கே முத்து நேராக பர்னிச்சர் கடைக்கு போகிறாங்க. என்ன முத்துலாம் வரான் அப்படின்னு சொல்லி எல்லோரும் பார்க்காங்க. சந்தோஷத்தை சொல்லி எல்லாரையும் கூப்பிடுங்க அப்படிங்கிறாங்க. என்ன விஷயம், இன்னும் அந்த கடையை நான் தான் நடத்த போகிறேன் அப்படிங்கும்போது, அது எப்படி சார், மனோஜில் ஓனர் அப்படிங்கும்போது, சாவி எங்கள் வீட்டில் எனக்கு வாங்கி வந்துட்டாங்க, மனோஜ் இனிமேல் கடைக்கு வர மாட்டான். மனோஜ் என்றைக்கு சரின்னு தெரியுதோ அன்றைக்கி தான் வந்து மனோஜ்கிட்ட சாவியை கொடுக்கணும் எங்கள் அம்மாவே சொல்லிட்டாங்க, அதனால் கடையை நான் தான் பார்ப்பேன், உங்களுக்குலாம் சம்பளம் கரெக்டாக வந்துருச்சா அப்படிங்கும்போது, முத்து அதை ஏன் கேட்குறீங்க, 4 மாதம் சம்பளம் தரணும், அதுக்கு 2 மாதம் தந்திருக்காரு, இன்னும் 2 மாதம் தரணும், அவர் எப்போ தர போகிறான்னு தெரில அப்படிங்கும்போது முத்து சொல்லிட்டாரு. சம்பளம் கொடுக்கறது கூட ஓடலையா வைக்கலையா அப்படிங்கும்போது, முத்து இது மெயினான இடத்துல இருக்குது, நல்லாவே இந்த கடை ஓடும், ஆனால் மனோஜோட வேலையால் தான் ஓட மாட்டாங்குது அப்படிங்கும்போது, ஏன் அப்படிங்கும்போது, மனோஜ் வந்து அதிக லாபம் வைக்கிறதுக்காக நிறைய அமௌண்ட் சொல்கிறாரு, வாரவங்க எல்லாமே பக்கத்து கடையில் எல்லாமே கம்மியாக தானே இருக்குது, உங்கள் கடையில் மட்டும் ஏன் அதிகமாக இருக்குது, எந்த கம்பெனி அவங்க வச்சுருக்காங்களோ அதே கம்பெனி தான் நீங்கள் வச்சுருக்கீங்க, வித்தியாசமாக எதுவும் வைக்கலை, அப்படி இருக்கும்போது இவ்வளோ ஏன் சொல்கிறீங்க அப்படிங்கும்போது, என் கடையில் இவ்வளோ தான் விலை, நான் தந்தால் இவ்வளோ தான் தரமாட்டேன் அப்படின்னு சொல்லி ஒரு அடம் முடிக்கார். அதனாலே வேங்காமல் போயிட்டே இருக்காங்க அப்படிங்கும்போது முத்து யோசிக்கார். ஓ இதனால தான் அவனுக்கு வியாபாரம் ஆகலையா அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரையும் கூப்பிட்டு சொல்கிறாங்க. நான் ஒரு ஆஃபர் ஒன்று போட போகிறேன், என்ன அந்த ஆஃபரை போட போகிறேன், அதில் எல்லாம் நல்ல வியாபாரம் ஆக போகுது, நீங்கள் எல்லாருமே அவங்ககிட்ட வந்து நல்லா உபசரித்து பேசுனீங்கன்னா உங்களுக்கு 1% லாபத்தில் 1% உங்களுக்கு தருவேன் அப்படிங்கிறாங்க. உடனே சரிங்க நாங்கள் நல்லாவே பார்த்துக்குறோம் அப்படிங்கிறாங்க. உடனே சந்தோஷம் சொல்லி ஒரு ப்ரெஸ்ஸுக்கு போங்க, இந்த மாதிரி வால் போஸ்ட் வந்து ரெடி பண்ணி கொண்டு வாங்க, நம்ம கடை முன்னாடி வைக்கணும் அப்படிங்கிறாங்க. கடை முன்னாடி வச்சிடுறாங்க. இங்கே இதை பார்த்துட்டு நிறைய பேர் கடைக்கு வராங்க. இந்த விஷயம் மனோஜுக்கு ஃபோன் பண்ணி அதில் வேலை பார்க்குறவங்க ஒருத்தவங்க சொல்கிறாங்க, சார் நீங்கள் கடை நடத்தும் போது ஆஃபர் எதுவும் போடலை, ஆனால் அந்த முத்து ஆஃபர் போட்டிருக்காரு, இதில் விற்றா 1% லாபம் எங்களுக்கு தரேன்ருக்காரு, அது போக 1% தள்ளுபடியும் கொடுக்குறேங்காரு வாரவங்களுக்கு அப்படிங்கிறாங்க. இதை கேட்ட முத்து எப்படி பண்ணலாம் அப்படிங்கும்போது, ஆமாம் சார் ஆடி தள்ளுபடி வச்சுருக்காரு அப்படிங்கிறாங்க.
இதை கேட்ட மனோஜ் விஜயாட்ட சொல்கிறாங்க, ஏங்க ஏம்மா இந்த முத்து வந்து கடையை அவனே ஆட்டையை போடணும்னு நினைக்கான், நீங்கள் கடையை சும்மா தானே வச்சுருக்குன்னு சொன்னீங்க, அவன் என்னன்னா கடையில் ஆஃபர் போடுறேன் அது இதுன்னு சொல்லிட்டு எல்லாமே பண்ணிகிட்டு இருக்கான் அப்படிங்க. டேய் எதுவுமே பேசாத, முதல்ல நீ அமைதியார், முத்து எப்படி லாபத்துக்கு கொண்டு வரான்னு பார்ப்போம் அப்படிங்கிறாங்க. ஏம்மா அவனால் லாபத்தில் கொண்டு வர முடியாது, நான் எவ்வளோ படிச்சிருக்கேன் வச்சுருக்கேன், நான் பிஸ்னஸ் எவ்வளோ நாளும் பார்க்கேன், என்னாலே லாபத்தை கொண்டு வர முடியல, அவனால் எப்படிமா கொண்டு வர முடியும், இருக்க பொருள்லாம் விற்றுட்டு அவன் பணத்தை ஆட்டையை போட்டு போகலான்னு பார்ப்பான் அப்படிங்கிறாங்க. டேய் முத்து ஒன்றிய மாதிரி இல்லை, யார் பணத்துக்கு ஆசைப்பட மாட்டான், அப்படி ஆசைப்பட்டுருந்தான்னா 38 லட்ச ரூபாய் கடனை அவன் அடைச்சி இந்த வீட்டை திருப்ப மாட்டான், இந்த திருப்பதில் அவனுக்கு என்னடா லாபம் இருக்குது, அதுபோக வீட்டு செலவுலேருந்து எல்லாம் அவன் பார்க்கான். ஏன் இப்படி இந்த வீட்டு மொத்த பணத்தில் நீ வந்து கடை ஆரம்பிச்சிருக்கும் போது வீட்டை நீ பார்த்துருக்கணும், நீ பார்க்கல, இன்னுமெல்லாம் நீ சொல்ல நான் கேட்டுட்டு இருக்க மாட்டேன் மனோஜ், ஒழுங்கு மரியாதை பேர், உன்னை வீட்டை விட்டே நான் அனுப்பியிருப்பேன், ஆனால் ஏன் அனுப்பல தெரியுமா, இந்த விஜயா வந்து இவ்வளோ நாள் பாசமாக வளர்த்தா, மனோஜை தள்ள தூக்கி வச்சு கொண்டாடினா, மனோஜ் வந்து விஜயா பேச கேட்க மாட்டேங்கிறோன்னா வீட்டை விட்டே அனுப்பிட்டான்னு யாரும் சொல்லப்படாதுங்கிறதுக்காக தான் வச்சுருக்கேன், செத்தக்கனாம இரு அப்படிங்கிறாங்க. மனோஜுக்கு என்ன செய்யணும்னு தெரில. அங்கே வந்து தேவிகா அம்மாவாக்காரங்க வந்து அம்மா நான் கடைக்கு போகணுங்கிறாங்க. இன்றைக்கி நேரம் ஆயிடுச்சுமா, நாளைக்கு போ அப்படிங்கிறாங்க. இங்கே முத்து கடையெல்லாம் அடைச்சிட்டு நைட்டு வீட்டுக்கு வராரு. எப்பா அம்மாவை கூப்பிடுங்கப்பா அப்படிங்கிறாங்க. உடனே விஜய் அங்கே வா முத்து கூப்பிட்றான் அப்படிங்கிறாங்க. என்னங்க அப்படிங்கிறாங்க. இன்றைக்கி லாபம் ஒரு 3 லட்ச ரூபா வந்திருக்கு அப்படிங்கிறது. லாபம் 3 லட்சம் வந்திருக்கா அப்படின்னு சொல்லி விஜயா முழிக்கிறாங்க. உடனே மனோஜ் சொல்கிற அதுக்கெலாம் வாய்ப்பே இல்லை, 3 லட்ச ரூபா எப்படி கிடைக்கும் அப்படிங்கும்போது, கிடைக்காம என் காசாடையாக கொண்டு கொடுக்குறேன், 1% ஆஃபர்னு போட்டேன், 1% அந்த லாபத்தில் 1% நான் வந்து வேலைக்கு செய்கிறவங்களுக்கு கொடுக்கணும்னு சொன்னேன், கொடுத்துட்டேன். இப்போ நல்லாவே வியாபாரம் ஆகுது. வேலை செய்கிறவங்கள நல்லா பார்த்துக்கிட்டாலோ வாரவங்கள நல்லா உபசரித்தாலோ கண்டிப்பாக நல்ல வியாபாரம் நடக்கும். நீ ரெண்டுமே செய்கிறதில்ல, வாரவங்கட்டியும் அதிக லாபம் வைக்கிறதுக்கு ஒரு பொருளோட விலை அது இதுங்க, வேலை செய்கிறவங்களையும் வந்து நீ தான் பெரிய ஓனர் மாதிரி நடத்துகிற, அதெல்லாம் ஆகிக்கப்படாது. அவங்க நம்மளும் ஒரு ஆளுன்னு நினச்சா தான், நம்மளில் இருக்க ஒருத்தன் வந்து நல்லா இருக்கணும், அவர் நல்லா இருந்தால் நம்ம நல்லா இருப்போம்னு நினச்சி உழைப்பாங்க. நம்ம லாபத்தை நம்ம மட்டும் எடுக்கக்கூடாடா. நான் 8 கார் வச்சுருக்கேன், வாரம் 60,000 சம்பாதிக்கிறேன்னா எப்படா சம்பாதிக்கேன், அவங்க எவ்வளோவுக்கு ஓட்டுதாங்களோ அவங்களுக்கு அதில் லாபத்தை கொடுப்பேன், அப்போ கூட கொஞ்சம் உழைக்கணும்னு அவங்களுக்கும் தோணும். அந்த மாதிரி தான் கடையில் இருக்கிறவங்களுக்கு சம்பளம் மட்டும் தான் தருவேன், எனக்கு அதிக லாபத்தை சம்பாதி பண்ணி கொடுக்கணும் அப்படின்னா நம்மளுக்கு அதில் என்ன இருக்குது அப்படின்னு தான் நினைப்பாங்க. உங்களுக்கும் இதில் லாபம் இருக்குதுன்னு சொன்னால் செய்வாங்க. இன்றைக்கி செஞ்சுருக்காங்க பாரு, 3 லட்சம் வந்திருக்கு, வேணாலும் பாரு, தினம் இதோட வசூலோடு நான் கூட்டி காமிக்கிறேன் அப்படிங்கிறாங்க. உடனே விஜயா சொல்கிறாங்க, டேய் முத்து நீனே பண்ணுறா, போக பார்த்தா கடையை நீனே நடத்துட்டா, தினம் வர லாபத்தை மட்டும் என்ன கொண்டு கொடு அப்படிங்கிறாங்க. உடனே அண்ணாமலை சொல்கிறாங்க, விஜயா இனிமையாவது பிரயோஜனப்படுத்து, முத்து மீனா வந்து வீட்டுக்காக ஒரு 38 லட்ச ரூபா அடைச்சிருக்காங்க, நம்ம அவங்களுக்கு கொடுக்க தானே செய்யணும் அப்படிங்கும்போது விஜயா ரொம்பவே முடிக்காங்க. அதுக்குன்னு எப்படிங்க பொசுக்குன்னு கொடுக்க முடியும் அப்படிங்கும்போது மனோஜ் சொல்கிறார், ஆமாப்பா அதெல்லாம் கொடுக்க முடியாது, பணம் வந்து அம்மாட்ட இருக்கட்டும் அப்படிங்கிறாரு. விஜயா கொண்டு போயிடுறாங்க. மனோஜ் நினைக்காங்க, எப்படியாவது அம்மாட்ட பேசினு வாங்கிக்கலாம், இப்போதைக்கு இந்த முத்துட்ட வந்து சாவி வாங்கினதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ரூமில் போய் சந்தோஷத்துக்கு கால் பண்ணுறாங்க. சந்தோஷே, முத்துக்கு எல்லா விஷயத்தையும் சொல்லிக் கொடுக்காதாங்க, எல்லா விஷயத்தையும் சொல்லி கொடுத்தீங்கன்னா அவன் வந்து இந்த வீட்டில் பெரிய ஹீரோ மாதிரி ஆயிடுவான், ஆகிட்டோம்னா கடை எனக்கு வரவே வராது அப்படிங்கும்போது, மனோஜ் இங்கே பாருங்கள், நீங்கள் எங்கள் முன்னாள் ஓனர், இப்போ எங்கள் ஓனர் முத்து தான், ஏன்னா அவர் லாபத்தில் எங்களுக்கு 1% தராரு, சம்பளத்தையும் சரியாக தராங்கிறாரு, அதனால் அவர் சொல்ல தான் கேட்க முடியும், நீ எனக்கு ஃபோன் பண்ணிடாத அப்படிங்கும்போது, என்ன சந்தோஷம் நீனே அப்படி பேசுகிற, சரி இந்த கனகா கடைக்கு வந்தாலாம் அப்படிங்கும்போது, நேற்றுலாம் வரலை, ஆனால் வந்து நாளைக்கு வராங்களான்னு தெரில அப்படிங்கிறாங்க. ஆகா கடைக்கு வந்தால் நம்ம வேறு மாட்டி விடாம என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லி விஜயாட்ட வந்து பேசுகிறாங்க. ஏம்மா நான் இன்னும் இங்கே இருக்க போகிறதில்ல, முத்துட்ட கடையை வாங்கி கொடுத்துட்டீங்க, நான் வேலை தேடி போகிறேன் அப்படின்னு. இங்கே பாருடா, வேலை தேடி போகிறேன், அங்கே போகிறேன் இங்கே போகிறேன்னு சொல்லி அந்த ரோகிணி வீட்டில் போயிருந்த அவ்வளோதான், நீ ஒரு பக்கம் போக தேவையில்லை அப்படிங்கும்போதுமா, உண்மையிலேயே வேலைக்கு தாம்மா போகிறேன், நான் கிளம்புறேம்மா அப்படின்னு சொல்லி பேக் எடுத்து கிளம்பிடுறாரு. இங்கே முத்துட்ட விஜயா சொல்கிறாங்க, அந்த ரோகிணி வீட்டுக்கு தான் மனோஜ் போகிறானான்னு கொஞ்சம் என்னென்னு பாரு முத்து அப்படிங்கிறாங்க. சரிம்மா பார்க்குறேன், ரோகிணி வீட்டுக்கெலாம் போன மாதிரி இல்லைம்மா, நான் கிறிஸ்டா பக்கா போகிற மாதிரி போனேன், அங்கெல்லாம் இல்லை அப்படிங்கும்போது சரிடா அப்படின்றாங்க. இங்கே மனோஜ் வந்து தேவிகா வீட்டில் போய் உட்காந்துருக்காங்க. என்ன மாப்பிள்ள எங்கள் பொண்ணு நினப்பு வந்துருச்சா, பேக்கோடே வந்துட்டீங்க அப்படிங்கும்போது, ஆமாம் ஆண்டி இனிமேல் இங்கே தான் இருக்க போகிறேன் அப்படிங்கும்போது, ஆண்டி ஒன்றும் புரியல மாப்பிள்ள, உங்கள் வீட்டிலேருந்து உங்கள் தம்பி பஞ்சாதி ஃபோன் பண்ணி மனோஜுக்கு நீங்கள் பணம் கொடுத்துருக்கலான்னு கேட்கும்போது, நான் ஏதோ உளறிட்டேன் மாப்பிள்ள, அதனால் உங்களுக்கு எதுவும் ஒரு வீட்டு விட்டு அனுப்பிட்டாங்களா அப்படிங்கும்போது, இல்லை ஆண்டி அதெல்லாம் தெரிஞ்சு பெரிய விஷயம் ஒன்றும் ஆகலை, நான் வந்து கனகா கூட இருக்கணும்னு சொல்லி தான் வந்திருக்கேன், நீங்கள் தானே சொன்னீங்க கொடைக்கானல் வீடை வந்து எனக்கு தாரீங்க அந்த தோட்டத்தெல்லாம் தாரேன்னு சொன்னீங்களா, அதையும் பார்த்த மாதிரி ஆயிரும், நானும் கனகா கூட இருக்கிற மாதிரி ஆயிரும் அப்படின்னும்போது, சரி மாப்பிள்ள இன்றைக்கே நம்ம கொடைக்கானல் கிளம்பிடலாம் அப்படின்னு சொல்லி கொடைக்கானல் கிளம்பிடுறாங்க. அப்போ தான் மனோஜுக்கு வந்து ஒரு யோசனை வருது, ரோகிணியை பேசாமல் கிறிஸ்டை வந்து 2 நாள் வைக்க சொல்லியிருக்காள்ல, அவளை வந்து கொண்டு வர சொல்லிடுவோம்,
என்கிட்ட கொடுத்துட்டு மட்டும் நீ போ அப்படின்னு நம்ம சொல்லிடுவோம்னு சொல்லிட்டு கொடைக்கானல்லேருந்தே கால் பண்ணுறாங்க. ரோகிணி, நான் கொடைக்கானலில் இருக்கேன், கிறிஸை கூப்பிட்டு வா, வந்து விட்டு போ, 2 நாள் நான் வச்சுக்கிறேன் அப்படிங்கும்போது, என்ன பண்ண சொல்கிறீங்க, கொடைக்கானலில் இருக்கீங்களா? கிறிஸ் வந்து அடிக்கடி கொடைக்கானல் போகணும், அங்கே போகணும், இங்கே போகணுமா, எனக்கு ஒரு சூழ்நிலையிலையும் முடியலை, நீங்கள் அங்கே இருக்கிறனால கண்டிப்பாக கொண்டு விட்டுறேன் அப்படின்னு சொல்லி விடதுக்கு வராங்க. அங்கே பார்க்காங்க, இயற்கை சூழலாம் ரொம்ப சூப்பராக இருக்குது. இதை பார்த்துட்டு சரி ரைட்டு, நம்மளும் மனோஜ் கூட 2 நாள் இருந்துட வேண்டியதான் அப்படின்னு நினச்சிட்டு மனோஜ் அப்படின்னு கால் பண்ணி வர சொல்கிறாங்க. மனோஜ், நானும் 2 நாள் இங்கே தான் இருக்க போகிறேன் அப்படிங்கும்போது, அது எப்படி முடியும், நீ கிறிஸ்து தானே இருக்குன்னு சொன்னேன் அப்படிங்கும்போது, மனோஜ், நீ ரூம் எடுத்து தான் தங்கியிருப்பேன், அந்த ரூமில் நான் இருந்தால் தனியாக வாடகை கொடுக்க போகிறேன், அது இல்லைல்ல அப்படிங்கும்போது, இல்லை அது லாய்க்கப்படாது, நீ கிளம்புனா கிளம்பு அப்படிங்கும்போது, இல்லை மனோஜ், நானும் இங்கே இருக்க தான் செய்வேன் அப்படிங்கிறாங்க. என்ன சின்னே தெரில. மனோஜ் ஒரு ரூம் எடுத்து உட்கார வச்சுட்டு, ரோகிணி நீங்கள் இரு, நான் ஒரு இடத்துல வேறு இடத்துல தங்கியிருக்கேன், அங்கே என் கூட படித்த பையங்க நிறைய பேர் இருக்காங்க, அந்த ரூம் இங்கே தங்குறது சரி வராது, நான் வந்து கேப் கிடைக்கிற நேரத்தில் வரேன் அப்படிங்கும்போது, மனோஜ், நான் உன்ட்ட என்ன சொன்னேன், நீ கிறிஸ் கூட இருக்குன்னு சொன்னோம்ல, இரு அப்படின்னு சொல்லி இருக்க வச்சிடுறாங்க. இங்கே தேவிகா கால் பண்ணிகிட்டே இருக்காங்க, மாப்பிள்ளை எங்கே போனார் ஏது போனான்னு தெரியல அப்படின்னு சொல்லி கால் பண்ணிகிட்டே இருக்காங்க. மனோஜ் எடுக்கவே இல்லை. அதனால் என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லி நேராக சுருதி வீட்டுக்கு கால் பண்ணுறாங்க. அங்கே மனோஜ் வந்தாரா அப்படின்னு சொல்கிறாங்க. ஏன் தேவிகா ஃபோன் பண்ணி மனோஜ் வந்தாரான்னு கேட்காங்க அப்படின்னு சொல்லிட்டு, நீங்கள் எதுக்கு மனோஜ் கேட்குறீங்க அப்படிங்கும்போது, இல்லை அவர்கிட்ட வந்து கொஞ்சம் வாஷிங் மிஷின்லாம் சொல்லியிருந்தேன், அவர் வந்து கொண்டு வரேன்னாரு, ஆனால் இன்னும் கொண்டு வரல அப்படிங்கும்போது, எப்போ பேசுனீங்க அப்படிங்கும்போது, இப்போ தான் அப்படிங்கும்போது, கடை அவர்கிட்ட இல்லைங்க, கடை இப்போ எங்கள் வீட்டில் முத்து நடத்துகிறாரு, அவர் வந்து சரியில்லைன்னு சொல்லி கடையை எங்கள் வீட்டில் வாங்கிட்டாங்க அப்படிங்கிறாங்க. என்னது, கடையை வாங்கிட்டாங்களா? அப்போ மாப்பிள்ளை பேரில் அந்த ஃபர்னிச்சர் கடை இல்லையா அப்படிங்கிறாங்க. கடை உங்கள் மாப்பிள்ளை பேரில் இல்லை அப்படிங்கிறாங்க. மாப்பிள்ளைன்னு 100 வாட்டி சொல்லுதாங்களே அப்படின்னு சொல்லி மீனாவை கூப்பிட்டு, மீனா, இந்த தேவிகா ஃபோன் பண்ணி மனோஜை மாப்பிள்ளைன்னு சொல்கிறாங்க, என்ன கதையாக இருக்கும் அப்படிங்கும்போது, தெரியலையே, அவங்க மாப்பிள்ளை ஃப்ரெண்டுன்னு அப்படி சொல்லுவாங்களோ அப்படிங்கும்போது, அது எப்படி சொல்லுவாங்க, மனோஜ் கடையை வந்து என்னமோ சொல்கிறாங்க, சொந்த கடை மாதிரி பேசுகிறாங்க, நீங்கள் என்னென்ன எப்படி சொல்கிறீங்க அப்படிங்கும்போது, தெரியல ஸ்ருதி அப்படிங்கும்போது, இதில் ஏதோ ஒன்று இருக்குது, மனோஜ் இங்கே இல்லை, ஆனால் இவங்களும் இப்படி ஃபோன் பண்ணுறாங்களே அப்படின்னு சொல்லிட்டு ஆண்டிகிட்ட போய் சொல்கிறாங்க. ஆண்டி, மனோஜ் எங்கே போயிருக்காரு அப்படிங்கும்போது, இப்போ தாம்மா உருப்படுறதுக்கு வழியை பார்க்க போயிருக்கான், ஏதோ வேலை தேடி போயிருக்கான், போட்டும், கொஞ்ச நாளைக்கு தான் ஓனர் இல்லைன்னு தெரிஞ்சால் தான் அவனுக்கும் சரி வருவான். இந்த ரோகிணியும் கடை அவங்ககிட்ட இல்லை, முத்துக்கிட்ட தான் இருக்குது, இன்னும் நம்ம கடை பக்கத்தில் போகக்கூடாது, கடை பக்கத்தில் போனால் முத்து சும்மனம்னா, அது போக மனோஜ் முன்னாடி நம்ம அலையுது வேஸ்ட்டு, நம்ம வந்து புள்ளியை வச்சுருக்கேன் போயிருக்கேன்னு சொல்லி லாய்க்கப்படாது, அதை இல்லாமல் ஆக்கிடுவோம் அப்படின்னு அவளுக்கு அப்போ தான் தோணும் அப்படிங்கும்போது, ஆண்டி நீங்கள் மாஸ்டர் பிளான் தான் பண்ணுறீங்க, ஆனால் மனோஜ் வந்து அதுக்கு சரிப்பட்டு வருவாரான்னு தெரில அப்படிங்கும்போது, இன்னும் இவன் எப்படி சொல்கிறா அப்படின்னு சொல்லிட்டு மனோஜ் கால் பண்ணுறாங்க. டேய், உண்மையில் நீ வேலை தேடி தான் போயிருக்கியா அப்படிங்க. ஆமாம், வேலை தேடி தான் போயிருக்கேன் அப்படிங்கிறாங்க. மனோஜ், இந்த நேரத்துலேயும் உங்கள் அம்மா கால் பண்ணிட்டு தான் இருப்பாங்களா, இப்படி நீ சும்மா இருக்க மாட்டியா அப்படிங்கும்போது, ரோகிணி சொல்லுறது தப்பான வச்சுக்காத, நான் தான் ரூம் எடுத்திருக்கேன், வாடகைலேருந்து எல்லாம் கொடுக்கணும், அந்த ரூமுக்கு போய்ட்டு வரேன்னு சொல்லிட்டு நீ இறங்க வந்துடுறாங்க. என்ன மாப்பிள்ள, உங்களுக்கு நான் கால் பண்ணிகிட்டே இருக்கேன், வச்சுட்டே இருக்கேன், நீங்கள் எடுக்கவே இல்லை அப்படிங்கும்போது, ஆண்டி தப்பாக நினச்சிக்காதீங்க, ஏன் ஃபோனு டபார்னு காங்கலை, தேடி பார்த்தேன், கடைசியில் தான் கிடைச்சிச்சு, அதனால தான் உங்கள் ஃபோனை இது பண்ண முடியல அப்படிங்கும்போது, மாப்பிள்ள ஃபோன் போனால் போயிட்டு போகுது, நான் தான் உங்களுக்கு வேறு ஃபோன் வாங்கி தந்துடுறேன் அப்படிங்கும்போது, இல்லை ஆண்டி அதில் நிறைய நம்பர் இருந்துச்சு, அதுபோக நான் பிஸ்னஸ் பண்ணுறோம்ல, என் கடையில் இருந்து நிறைய பேர் ஃபோன் பண்ணுவாங்க அப்படிங்கும்போது, மாப்பிள்ள இப்போ நீங்கள் பொய் சொல்லலாம் ஆரம்பிச்சிட்டிங்களா அப்படின்னா, ஆகா இவங்களுக்கு எல்லாம் தெரிஞ்சு போச்சா அப்படிங்கும்போது, என்ன ஆண்டி சொல்கிறீங்க, நான் ஏன் பொய் சொல்ல போகிறேன் வைக்கும்போது அப்படிங்கும்போது, கடை உங்கள்கிட்டயே இருக்குது மாப்பிள்ள, கடை தான் உங்களை விட்டு போயிடுச்சாமே, கடை தான் உங்கள் தம்பி நடத்துகிறாராம முத்து அப்படிங்கிறாங்க. இது உங்களுக்கு எப்படி தெரியும் அப்படிங்கிறாங்க. இது எப்படி தெரியுமா, நீங்கள் ஃபோனையும் எடுக்கலை, உங்கள் வீட்டில் உள்ளவங்க ஃபோன் நம்பர் இருந்துச்சு, மாப்பிள்ளை அங்கே இருக்கிறாரான்னு கேட்டேன், வந்தாரா போனாரான்னு கேட்டேன், இதில் என்ன இருக்குது அப்படிங்கிறாங்க. உடனே வேறு எதுவும் கேட்கலையா, வேறு ஒன்றும் கேட்கல, நீங்கள் வந்து ஃபர்னிச்சர் கடை பொருள் கொண்டு வரணும், இன்னும் கொண்டு வரலன்னு தான் சொன்னேன் அப்படிங்கும்போது, வேறு எதுவும் பேசாதீங்க, கடை எங்கள் அம்மா எனக்கு வாங்கி தந்துடுவாங்க, நான் வந்து பழைய பஞ்சாயத்து கூட சேர்ந்துருவணும்னு எங்கள் அம்மாவுக்கு ஒரு டவுட்டு அப்படிங்கும்போது, மாப்பிள்ளை என்ன சொல்கிறீங்க, பழைய பஞ்சாயத்து தான் உங்களுக்கு சம்மதம்னு எழுதி கொடுத்தாங்களே, நீங்கள் தானே சொன்னீங்க, ஆமாம் அந்த பேப்பர் எங்கே இருக்குது அப்படிங்கும்போது, எங்கள் வீட்டில் தான் இருக்குது அப்படிங்கிறாங்க. மாப்பிள்ளை அந்த பேப்பரை ரொம்ப பத்திரமா வைங்க, நீங்கள் வந்து சொல்லதை நான் நம்பி தான் பணத்தை கொடுத்துருக்கேன், என் பொண்ணு ஒத்த பொண்ணு மாப்பிள்ளை உங்களுக்கே தந்திருக்கேன், நல்லா பார்த்துக்கணும், நீங்கள் வந்ததுலேருந்து நீங்கள் கணக்காட்ட ஒழுங்காகவே பேசுங்க அப்படிங்கிறாங்க. இங்கே கணக்காட பேசுகிறாங்க, மாப்பிள்ளை செல்லை எடுத்து வச்சுக்கணும்னு சொல்லி செல்லை நைஸாக எடுத்து வச்சுக்கிறாங்க. மனோஜை வெளியும் விடலை, மனோஜ் அங்கேயே இருக்கிறாரு. இங்கே ரோகிணி மனோஜ் கால் பண்ணி பார்க்காங்க, எங்கே மனோஜ் ஃபோனையும் எடுத்தப்படலை, ரூம்லேயே உட்காந்துருக்காங்க. கிறிஸ் சொல்கிறாங்க, என்னம்மா மனோஜ் அப்பா என் கூடயே இருப்பார், எல்லா இடத்தையும் சுற்றி காமிப்பார் கொடைக்கானல்னு சொன்னீங்க, ஆனால் மனோஜ் அப்பா வரவே இல்லை அப்படிங்கும்போது, சரிடா வருவார் வா அப்படின்னு சொல்லிட்டு மறுநாள் கிறிஸை கூட்டிகிட்டு ஊர் பூரா சுற்றுறாங்க. இங்கே மனோஜ் வந்து கனகாவை கூட்டிகிட்டு வேறு இடத்துல சுற்றிக்கிட்டு இருக்காரு. அங்கே சுற்ற போகும்போது ரோகிணியும் கிறிஸ்னு இருக்காங்க. ஆகா இவங்களாம் இருக்காங்க, இப்போ கனகாவோட போனால்
மாட்டிலாக்கிடுவோம் அப்படின்னு சொல்லி ஆண்டி நம்ம கிளம்பலாம் அப்படிங்கும்போது என்ன மாப்பிள்ளை இப்போ தான் வந்திருக்கோம், இந்த இடம்லாம் ரொம்ப சூப்பராக இருக்கே, கனகாவுக்கு இது பிடிக்கும் அப்படிங்கும்போது ஆமாம் ஹஸ்பண்ட் எனக்கு பிடிக்கும், நான் இங்கே தான் நிற்பேன் வைப்பேன் அப்படிங்கிறாங்க. திடீர்னு நம்ம ஏதாவது ஒரு ஆக்டிங்கை பண்ணால் தான் கிளம்ப முடியும் அப்படின்னு சொல்லிட்டு வாரன்னு பொசுக்குன்னு கீழே விழுந்த மாப்பிள்ளைன்னு சொல்லி ஆஸ்பத்திரிக்கு காரில் கூட்டி போயிடுறாங்க. ஆஸ்பத்திரியில் போய் நைஸாக முடிக்கிறாங்க. நர்ஸம்மா என்னப்பா அப்போ தான் ஒரு மாதிரி இருந்தேன் இப்போ உடனே முடிச்சிட்டேன் அப்படிங்கும்போது இல்லைங்க வெளியே யார்ட்டையும் சொல்லிடாதீங்க, எனக்கு ஒரு இக்கட்டான சூழ்நிலை அப்படிங்கிறாங்க. ஏதோ பண்ணுங்கள், எனக்கு வர வேண்டியது பீஸு அப்படின்னு சொல்லி பீஸை வாங்கிடுறாங்க. உடனே ஆனால் இந்த மாப்பிள்ளை என்ன மாப்பிள்ளை ஆச்சு அப்படிங்கும்போது இல்லை ஆண்டி திடீர்னு ஒரு மாதிரி ஆகிப்போச்சு, எனக்கு வேறு தடுமை பிடிச்சிருந்துச்சா. மாப்பிள்ளை தடுமை பிடிச்சதுக்கு இதுக்கு என்ன மாப்பிள்ளை சம்மந்தம், நீங்கள் வந்து ரொம்ப யோசிக்கிங்கன்னு நினைக்கிறேன், வாங்க மாப்பிள்ளை வீட்டுக்கு போகலான்னு சொல்லி வீட்டுக்கு போயிடுறாங்க. எப்பா தப்பிச்சோம் அப்படின்னு நினச்சிட்ருக்காங்க. ஃபோன் எடுத்து பார்க்குறாங்க, ரோஹிணி ஏகப்பட்ட கால் பண்ணியிருக்காங்க. ஏன்னா மனோஜ் தான் அங்கே ரூம் எடுத்துருக்காரு, ரூமுக்கு வாடகை எதுவும் கொடுக்கல, ரோஹிணியும் பெருசாக பணம் எதுவும் கொண்டு வரல. ரோஹிணி மனோஜ் கால் பண்ணிகிட்டே இருக்காங்க, நடக்கலை. அப்போ கடைசியாக முடியாமல் இது இவங்களுக்கு வித்யாவுக்கு கால் பண்ணுறாங்க. வித்யா கால் பண்ணி வித்யா இந்த மாதிரி வந்து மனோஜ் வந்து கொடைக்கானல் ரூம் எடுத்து தந்துட்டு அவர் பாட்டில் போயிட்டார், இப்போ வந்து வாடகை கட்ட துட்டு இல்லை நீ அனுப்பு அப்படிங்கும்போது மனோஜ் வந்து கொடைக்கானலில் ரூம் எடுத்து தந்துட்டு அவர் பாட்டில் போயிட்டாரா, எனக்கு நம்ப முடியலையே அப்படிங்கும்போது உண்மையாக தான், நீ வேணால் வீடியோ கால் பண்ணு அப்படிங்கிற வீடியோ கால் பண்ணி பார்க்காங்க. ஆமாண்ணே அப்படின்னு சொல்லிட்டு பணத்தை அனுப்பிடுறாங்க. என்ன பண்ணனே தெரியாமல் முருகன்ட்ட சொல்கிறாங்க. முருகன் இந்த மனோஜ் வந்து ரோஹிணியை பிரிஞ்ச மாதிரி தானே முத்தன குடும்பத்தை வந்து ஏமாற்றிட்டு இருக்காரு அப்படிங்கிறான். ஆமாம் அவங்களுக்கும் சம்மந்தம் இல்லைன்னு சொல்லிக்கிட்டு இருந்தாங்க, இப்போ அவர் கூட வேறு வசதியான வீட்டில் பொண்ணு பார்க்கணும் அவங்க அம்மா அழைதாங்களாமே, முத்தனும் மீனாக்காவும் சொன்னாங்களே அப்படிங்கிறாங்க. அது உண்மை இல்லை, ரோஹிணியை கொடைக்கானல் கூட்டி போய் அங்கே ரூம் எடுத்து தங்க வச்சுருக்காங்களா, திடீர்னு அவர் ஃபோனே எடுக்க மாட்டேங்காரான், எங்கே போனார் எது போனார்னு தெரியல அப்படிங்கிறாங்க. என்ன சொல்கிறீங்க அப்படிங்கிற. ஆமாம் அப்படிங்கிறாங்க. முத்துக்கு ஃபோன் பண்ணி நடந்தது சொல்கிறாங்க. இந்த மாதிரி வித்யாவுக்கு ஃபோன் பண்ணி ரோஹிணி சொல்லியிருக்காங்க, கொடைக்கானல் ரூம் எடுத்து இங்கே வந்து மனோஜ் தங்க வச்சாரான், தங்க வச்சுட்டு மனோஜ் எங்கே போனார் எது போனார்னு தெரிலன்னா முத்து அண்ணாமலைட்ட சொல்லுவாங்கப்பா, மனோஜ் வேலையை தேடியும் போல் எதுக்கும் போல் ரோஹிணியை கொடைக்கானல் கூட்டி போய் ரூம் போட்டிருக்காப்புல அப்படிங்கிறாங்க. இதை கேட்ட விஜயாவுக்கு சரியான கோபமாக இருக்குது. என்னது ரோஹிணியை கூப்பிட்டுட்டு கொடைக்கானல் போயிருக்கானா அப்படின்னு சொல்லிட்டு சரியான கடுப்பில் டேய் முத்து உடனே இப்போ கொடைக்கானல் போகிறோம் அப்படிங்கிறாங்க. இவங்க கொடைக்கானல் போயிருந்தாங்க. இங்கே மனோஜ் வந்து ரோஹிணிக்கு கால் பண்ணி பார்க்குறாங்க. ரோஹிணி ரொம்ப கடுப்பில் ஊரை பார்த்து வந்துடுறாங்க. அங்கே என்னாச்சு ஏதாச்சுன்னு தெரியலையே, ரோஹிணி இருக்க ரூமுக்கும் போக முடியல, இவங்களும் வெளியே அனுப்ப மாட்டேங்காங்களே, நம்ம வேறு சும்மியாக தான் உடம்பு சரியில்லைன்னு சொல்லி பம்மாத்து பண்ணோம், இப்போ எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி நினச்சிட்டு இருக்கும்போது இங்கே அண்ணாமலை கால் பண்ணுறாங்க மனோஜுக்கு. அம்மா நிறைய ஃபோன் பண்ணியிருக்காங்கன்னா அர்த்தருக்கு அப்பா நம்மளுக்கு ஃபோனே பண்ண மாட்டாரே, இவர் பண்ணியிருக்காரு என்னென்னு தெரியல அப்படின்னு சொல்லிட்டு அப்பா அப்படிங்கிற. அப்பாவா, டேய் நாங்களும் கொடைக்கானலில் தான் இருக்கோம், நீ எங்கே இருக்க அப்படிங்கிறாங்க. என்னதுப்பா நீங்கள் கொடைக்கானலில் இருக்கீங்களா அப்படிங்கும்போது ஆமாடா கொடைக்கானலில் தான் இருக்கோம், ரோகிணிக்கு ரூம் எடுத்து கொடுத்துட்டு தட்டாத்தில் விட்டு போயிருக்க, பணம் கூட இல்லாமல் அந்த வித்யாபுள்ள பணத்தை கொடுத்து வீட்டுக்கு அனுப்பிவிட்ருக்கு, இப்போ நாங்கள் குடும்பத்தோடு கொடைக்கானலில் தான் இருக்கோம், நீ எங்கே இருக்க அப்படிங்கும்போது இப்போ நான் கொடைக்கானல் இல்லை அப்படி. டேய் நீ கொடைக்கானல் இருந்தாலும் எங்களுக்கு நல்லா தெரியும், ஆனால் எங்கே இருக்கிறதுன்னு தெரியாது என்ன. முத்து நினச்சாம்னா கொடைக்கானல் அவங்க தெரிஞ்ச ஃப்ரெண்ட்ஸை வச்சு நீ எங்கே போகிற வாரன்னு எங்களால் இது பண்ண முடியும், ஒழுங்கு மரியாதை சொல்லு அப்படின்னு டபார்னு செல்லாம் ஆஃப் பண்ணிடுறாங்க. இங்கே அண்ணாமலை விஜயாட்ட சொல்கிறாங்க, விஜயா அவன் ஏதோ ஒன்று பண்ணுறான், அது சரியில்லை, நம்ம வந்து இன்னும் இப்படி பார்த்துட்டு இருந்தால் நல்லா இருக்காது, கிளம்பலாம் அப்படின்னு சொல்லி கொடைக்கானல் விட்டு வீட்டுக்கு கிளம்பிடுறாங்க. அங்கே போனோன்னே அண்ணாமலை சொல்கிறாங்க, விஜயா எங்கள் அம்மாவுக்கு உடம்பு சரியில்லைன்னு சொல்லி தான் நம்ம வந்து எதுவுமே சொல்லாமல் இருக்கோம், இனிமேலும் இப்படி இருந்தால் சரி வராது, நான் எங்கள் அம்மாட்ட பேசுகிறேன்னு சொல்லி அண்ணாமலை போய் பேசுவாங்க. எப்பா நான் சொல்லுது தப்பாக நினச்சிக்காதீங்க, உங்களுக்கு நிறைய விஷயம் மறந்துட்டுமா அப்படிங்க. என்ன நம்மளை சொல்லுது, எனக்கு நிறைய விஷயம் மறந்துட்டா, என்னது மறந்து போச்சு அப்படிங்கிறாங்க. நாங்கள் என் பையமாக இருக்கும் போகிறான், கல்யாணம் ஆகி போச்சு, ரோகிணி இருக்கால மூத்த மருமவா அப்படிங்கிறவங்க, நீனா யார் அப்படிங்கும்போது மனோஜ் பஞ்சாதி, அவள் பெரிய பணக்காரின்னு சொல்லி விஜயாட்ட சீனா போட்டிருக்காப்புல, சீனா போட்டோன்னே அதை நம்பி இவள் கல்யாணம் பண்ணி வச்சுட்டா, மனோஜும் ஆசைப்பட்டு கல்யாணம் பண்ணிட்டான், கடைசியில் பணக்காரி இல்லை ஊருக்கு கூட வந்தார் மலேசியா மாமான்னு அப்படிங்கும்போது எனக்கு நினைவே இல்லையா நம்மளை அப்படிங்கும்போது எல்லாத்தையும் சொல்லுதாங்க. அந்த மாதிரி வந்துட்டாப்புல, கடைசியில் வந்து பணக்காரிகள் ஒன்று அனுப்பிட்டாங்க. இப்போ அந்த பிள்ளை மாசமாக இருக்கான். மனோஜ் வந்து அந்த பிள்ளைய எதுக்கிடாமல் ஒரு வசதியான பிள்ளைய கல்யாணம் பண்ணிக்கணும்னு அலைதான். என் அம்மையும் நான் மறுபடியும் மலேசியாவில் பொண்ணு பார்க்க, அங்கே பொண்ணு பார்க்க, எங்கே பொண்ணு பார்க்கன்னு என்னெல்லாமோ பண்ணிகிட்டு இருக்கா. அந்த பிள்ளை மாசமாக இருந்து அங்கே சங்கடப்பட்டுக்கிட்டு இருக்கு. இது என்னம்மா பண்ணுறது, நீங்கள் தான் ஏதாவது பண்ணணும் அப்படின்னோன்னே எல்லாமே யோசிச்சு பார்க்காங்க. பாட்டிக்கு பழசெல்லாம் ஓரளவு நினைவு வந்துடுது. அண்ணாமலை இவ்வளவு தெரியாமல் தான் வந்திருக்கேனா, எனக்காக நீங்கள் இவ்வளோ சங்கடப்பட்டுருக்கீங்களா, சரி ரைட்டு வா நம்மளை இந்த விஜய் என்ன பண்ணான்னு பார்க்கலாம், வா அந்த ரோகிணியை இங்கே கூப்பிட்டு வந்துடலாம் அப்படின்னு சொல்லி நேராக ரோகிணி வீட்டுக்கு போகிறாங்க. ரோகிணி வீட்டில் பாட்டியும் அண்ணாமலையும் பார்த்துட்டு ரோகிணிக்கு ஒன்றும் வரல. அண்ணா அங்கிள் நீங்கள் வந்திருக்கீங்க அப்படிங்கும்போது, ஏம்மா எங்கள் வீட்டு பிள்ளைய கூப்பிட நாங்கள் வராமல் யார் வருவா, மனோஜ் தாம்மா புரியாமல் பண்ணுறான், நாங்கள் அப்படி இருக்க முடியாது, நீ கிளம்புமா நம்ம வீட்டுக்கு போகலாம் அப்படிங்கும்போது, எப்படி அங்கிள் வர முடியும், என்ன எப்படி இந்த ஆண்டி ஏற்றுப்பாங்க அப்படிங்கும்போது, எங்கள் அம்மா இருக்காங்க,
எங்கள் அம்மா சொல்ல மீறி வந்து என் பொண்டாட்டி எதுவும் பண்ணிட மாட்டா, நீ வாம்மா அப்படின்னு சொல்லி கிறிஸை கூப்பிட்டுட்டு ரோகிணியை கூப்பிட்டுட்டு வீட்டுக்கு வராங்க. கிறிஸோட ரோகிணியும் பார்த்த விஜயாவுக்கு சரியான கடுப்பாயிருது. ஏங்க ரோகிணி யாருங்க கூப்பிட்டு வந்தா, ரோகிணி யாருங்க உள்ள வர வச்சா அப்படிங்கிறாங்க. இதை கேட்ட பாட்டி, நான் தான் வர சொன்னேன், இப்போ என்ன செய்யணும் அப்படிங்கும். அத்தை இவ்வளோ எதுக்கு வர சொன்னீங்க அப்படிங்கும்போது, இந்த வீட்டு மருமகம் இங்கே தானே இருக்கணும், அவள் எங்கேயோ சாப்பாட்டு சங்கடப்பட்டு இருக்கணுமா, அது தேவையில்லை. என் பையன் அண்ணாமலைக்கும் வயசாகிட்டு போகுது நாளுக்கு நாள், அவனும் பேரன் பேத்தியை பார்க்கணும் ஆசை இருக்காது, இனிமேல் அந்த ரோகிணி இங்கே தான் இருப்பா அப்படிங்கிறாங்க. இதை கேட்ட விஜயா, அந்த அத்தைக்கு சரியாயிடுச்சா, இன்னும் இப்படி தேவையில்லாமல் பேசுது அப்படின்னு சொல்லி அத்தை அப்படிங்கிறாங்க. ஏய் விஜயா வாயை மூட்டுரு அப்படிங்கிறாங்க. இனி நடக்கும் அப்படிங்கிறத பொறுத்து வந்து பார்க்கலாம்.